கர்த்தரும் மகிமை பொருந்தின ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் அதிசயமான அற்புதமான கிரியைகளை நடப்பித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 80 அதனுடைய 18வது வசனம். எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் காண முடிகிறது. ஒரு பொதுவான ஒரு ஜெபமாக அவன் ஏறெடுப்பதை நாம் காண முடிகிறது. சொல்லுகிறான், எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறான். பல நேரங்களிலே தேவனை அறிந்தவர்களும் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளும் தேவனுடைய ஜனமாக வாழ்கிற ஒவ்வொருவரும் பல நேரங்களிலே நம்முடைய ஆத்துமா தேவனை விட உலக காரியங்களிலே சற்று கவனம் செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆத்துமாவினுடைய அந்த உயிர் அல்லது அதனுடைய உற்சாகங்கள் குறைந்து ஆத்துமா அங்கே மண்ணோடு அல்லது உலகத்தோடு ஒட்டி கொள்ளுகிறதாக காண்கிறது. அப்பொழுது அதனுடைய ஜீவன் அல்லது அதனுடைய பலன் அற்றுப்போன ஒரு நிலையிலே அங்கே அந்த ஆத்துமா தேவனை மனப்பூர்வமாய் துதிக்க முடியாமலும் தேவனை மனப்பூர்வமாய் ஆராதிக்க முடியாமலும் தேவ சித்தம் இன்னதென்பதை அறிந்து செய்ய முடியாமலும் அது தடுமாற ஆரம்பிக்கும். இதை அறிந்த இந்த சங்கீதக்காரன் பொதுவாகவே எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறான், எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஜனங்களின் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்ன? வேத வசனமும் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகமும் ஒவ்வொரு ஆத்மாவையும் மறுபடியும் அந்த பாழான அல்லது பலனற்ற அல்லது உலகத்தின் சாயல்லே இழந்து அந்த பலன் குன்றி போயிருக்கிற அந்த நிலையிலிருந்து அவர்களை உயிர்ப்பிக்க முடியும். உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் அங்கே சொல்லுகிறான், அப்பொழுது உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம். பல நேரங்களிலே ஆத்மாவில் இருக்கிற அந்த சோர்வுகள், ஆத்மாவில் இருக்கிற உதாசீனங்கள், ஆத்மாவில் இருக்கிற அந்த பலன் குன்றினதான நிலைமைகள் தேவனை தொழுது கொள்ள முடியாதபடி நம்மை தடுத்து விடுகிறதா இருக்கிறது. தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி நம்மை தடுக்கிறதாக இருக்கிறது. அனபடினாலே நம்முடைய ஆத்துமா ஸ்தோத்திர உலக அல்லது மாம்ச காரியங்களிலே கவனம் செலுத்தி ஆண்டு அல்லது ஜீவனற்ற அல்லது பலனற்ற நிலைக்கு மாறிவிடாதபடி நம்முடைய ஆத்மாவை எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய அபிஷேக மகிமையினால் நிறையப்பட்ட ஆத்மாகவும் வைத்து கொள்ளுவோம். அப்பொழுதுதான் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் ஆண்டவரை தொழுது கொள்ளவும் ஆண்டவரை சேவிக்கவும் முடியும். ஆத்மாவினுடைய போக்கே ஆவிக்குரிய நிலைகளுடைய சீரழிவிற்கும் அல்லது ஆவிக்குரிய ஜீவிதத்தினுடைய மகிமைக்கும் காரணமாய் அமைந்து விடுகிறது. ஆத்மாவை இன்றைக்கு பாழ்கடிக்கிற, பலவீனப்படுத்துகிற, சோர்வர பண்ணுகிற, சோம்பலை உண்டாக்குகிற மற்ற உலக காரியங்களிலே சிக்கிவிடாமல் நம்முடைய ஆத்மாவை எப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்ட அல்லது உணர்வுள்ள தேவனை தேடுகிற பக்தியுள்ள ஒரு ஆத்மாவாய் கர்த்தருக்குள் நிலைக்க பண்ணுவோம். எப்பொழுதும் கர்த்தரை தொழுது கொண்டிருக்க, எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்க, எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்த, எல்லா காலத்திலும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க நம்முடைய ஆத்துமா ஜீவனுள்ளதாக இருக்கட்டும், உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பிக்க அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். வேத வசனத்தின்படியும் பரிசுத்தாவியின் வல்லமையின்படியும் நிறைத்து நம்மை உயிர்ப்பித்து ஆண்டவரை எப்பொழுதும் தேட ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த சங்கீதக்காரன் சொல்வது போல எங்களை உயிர்ப்பியும் அப்பா. நாங்கள் ஆண்டவர் உலக மாயைகளினாலும் உலக பலவிதமான பாவத்தின் தாக்குகளாலும் மாம்ச ஆண்டவரே வல்லமையினாலும் சத்துருவின் தந்திரங்களினாலும் எங்கள் ஆத்மா பலனிழந்து ஆண்டவரே சோம்பல் உள்ளதாக, சோர்வுற்றதாக ஆண்டவர் இந்த மண்ணோடு ஒட்டி கொள்ளுகிற ஒரு நிலையிலே காணப்படுகிறது. தகப்பனே, எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பியும் அப்பா.
நாங்கள் எப்பொழுதுமை தொழுது கொள்ள, எப்பொழுதுமை போற்ற, எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, எல்லா காலத்திலும் தேவ சித்தத்தை செய்ய எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பியும் அப்பா. கர்த்தரப்படியே ஆத்துமாவை வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் உயிர்ப்பித்து ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆண்டவரே கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை நிறைநிறுத்துகிறவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். அப்படியே செய்கிறபடியால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.